தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பணம் தராமல் இழுபறி செய்யும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மீது புகார் எழுந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 13 கோடி மதிப்பில் 2வது MRI ஸ்கேன் கருவியினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்டுப்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவர்கள் மீது பணி சுமைகள் இல்லை என்றும் கூறினார். மேலும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பணம் தராமல் இழுபறி செய்யும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மீது புகார் இருந்தால் அது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைங்க, இதை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் தான் இப்போ மருத்துவத்துறையில் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். இதில் ஒரு 1800 மருத்துவமனைகள் இதில் பயன்பாட்டில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்சூரன்ஸில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால், ஆதாரத்தோடு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுப்போம். மருத்துவர்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு 4 மருத்துவமனையை நேற்று போய் பார்த்தேன். இன்றைக்கி காலையில் பல்லடம் மருத்துவமனைக்கு போனேன். பல்லடம் மருத்துவமனையில் 16 மருத்துவமனைகள், சேங்ஷன்டு ஸ்ட்ரென்த் 16. அங்கே 16ல் 14 பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க.